உங்க வீட்டுல 70 வயசுக்கு மேல அப்பா அம்மா தாத்தா பாட்டி யாராவது இருக்காங்களா அப்படின்னா இந்த வீடியோவை பாதியிலேயே ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. ஏன்னா 70 வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு தமிழ்நாடு அரசு ஒரு புதிய மருத்துவ காப்பீட்டு திட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, வருமான வரம்பு இல்லாம இந்த திட்டத்தை கொண்டு வர போறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம சுமார் 38 லட்சம் பேருக்கு இந்த திட்டத்தால பயன் கிடைக்க போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இங்கதான் முக்கியமான கேள்வி, 70 வயசு இருந்தா என்னென்ன சிகிச்சைகள்லாம் இலவசமா கிடைக்கும்? அரசு மருத்துவமனையில மட்டும்தான் இந்த சிகிச்சை எடுக்கணுமா? தனியார் மருத்துவமனையில சிகிச்சை எடுத்துக்க முடியாதா? இந்த திட்டத்துக்கு எப்படி விண்ணப்பிக்கணும்? எப்படி இருந்து இந்த வசதி எல்லாம் கிடைக்க போகுது? இந்த மாதிரி எல்லா கேள்விகளுக்கும் இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். முதல்ல இந்த புதிய திட்டம் யாருக்கானதுன்னு பாத்தீங்கன்னா, 70 வயசுல இருந்து அதுக்கு மேல இருக்கிற மூத்த குடிமக்களுக்காக இந்த புதிய மருத்துவ காப்பீட்டு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. 70 வயசு கடந்தவங்க யாரா இருந்தாலும் இந்த திட்டத்துக்கு எலிஜிபிள். இதுல கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, வயது வரம்பு இல்லைன்னு அரசு அறிவிச்சிருக்காங்க. அதாவது குடும்ப வருமானம் இவ்வளவுதான் இருக்கணும்னு கட்டுப்பாடு இல்லாம 70 வயசுக்கு மேல இருக்கிறவங்கள மையமா வச்சு இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. சரி, 70 வயசு இருந்தா எல்லா மருத்துவ சிகிச்சையும் இலவசமா கிடைக்குமா அப்படின்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம். இங்க ஒரு முக்கியமான விஷயத்தை புரிஞ்சுக்கணும். இந்த திட்டத்துக்கு கீழே அரசால் அங்கீகரிக்கப்பட்ட குறிப்பிட்ட மருத்துவ சிகிச்சைகளுக்கு மட்டும்தான் காப்பீடு கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதுல முக்கியமா புற்றுநோய்க்கான சிகிச்சை, இதய நோய்களுக்கான உயர்தர சிகிச்சை, உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை போன்ற முக்கியமான மருத்துவ சிகிச்சைகளும் இடம்பெற்றிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது வயசானவங்களுக்கு அதிகமா மருத்துவ செலவு ஏற்படக்கூடிய முக்கியமான நோய்களுக்கான சிகிச்சைகளுக்கு உதவும் வகையில் இந்த திட்டம் உருவாக்கியிருக்காங்க. இப்போ இன்னொரு முக்கியமான கேள்வி, அரசு மருத்துவமனையில மட்டும்தான் சிகிச்சை எடுத்துக்கணுமா? அரசு மருத்துவமனைகள்ல மட்டும் இல்லாம இந்த திட்டத்துல இணைக்கப்பட்டுள்ள தனியார் மருத்துவமனைகள்லயும் சிகிச்சை பெறும் வகையில இந்த திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு எலிஜிபிளா இருந்தீங்கன்னா நீங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல மட்டும் இல்லாம இந்த திட்டத்துல இணைக்கப்பட்டுள்ள மருத்துவமனைகள்லயும் நீங்க இந்த சிகிச்சை நீங்க எடுத்துக்கலாம். இதனால வயதானவர்களுக்கும் அவங்களுடைய குடும்பத்தினருக்கும் மருத்துவ செலவு பற்றிய ஒரு பெரிய நிம்மதி கிடைக்க வாய்ப்பு இருக்கு. நீங்க எலிஜிபிள்னு பாத்தீங்கன்னா 70 வயசுக்கு மேல இருந்தாலே போதும். உங்களுக்கு இன்கம் எவ்வளவு வருது, நீங்க எவ்வளவு பணக்காரவங்க, நீங்க ஏழையா, அதெல்லாம் இதுல எதுவும் பார்க்க மாட்டாங்க. 70 வயசு இருந்தாலே போதும், நீங்க இந்த திட்டத்துக்கு எலிஜிபிள் தான். இப்போ இன்னொரு விஷயம், இந்த திட்டத்தால எத்தனை பேருக்கு பயன் கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா, சுமார் 38 லட்சம் சீனியர் சிட்டிசன்ஸ், அதாவது மூத்த குடிமக்கள் இந்த திட்டத்தால பயன்பெறுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு மாநிலத்துல 38 லட்சம் பேர்னு சொன்னா அது ரொம்ப குறைவான எண்ணிக்கைன்னு கிடையாது. அதுவும் 70 வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு தனியா மருத்துவ காப்பீட்டு வசதின்னு கொண்டு வரதுனால உங்க வீட்டுல வயதானவங்க யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ரொம்பவே இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். தமிழ்நாடு அரசு இந்த புதிய மருத்துவ காப்பீட்டு திட்டத்தை அறிமுகப்படுத்த போவதா சொல்லியிருக்காங்க. ஆனா எப்பத்துல இருந்து விண்ணப்பிக்கலாம், எங்க விண்ணப்பிக்கலாம், என்னென்ன ஆவணங்கள் தேவை, புதிய மருத்துவ காப்பீட்டு அட்டை வேணுமா, CMCHIS கார்டு இருந்தாலே போதுமா, எந்தெந்த தனியார் மருத்துவமனையில இந்த திட்டத்தை எல்லாம் இணைக்கிறாங்க, இந்த மாதிரி முழுமையான தகவல்கள் இன்னும் அரசு தரப்புல இருந்து வெளியிடல. அதனால இப்பவே ஏதாவது வெப்சைட்ல போய் விண்ணப்பிக்கிறோம்னு யாராச்சும் சொன்னாங்கன்னா அதை நம்பிடாதீங்க. இன்னும் கவர்மெண்ட் சைட்ல இருந்து ஆபீஸ்ல சொல்ல கிடையாது. இதோட முடிஞ்சல 30 வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு ஒரு முக்கியமான சுகாதார அறிவிப்பும் வந்திருக்கு. அதாவது 30 வயசுக்கு மேல இருந்தா வருஷத்துக்கு ஒரு முறை உடல்நல பரிசோதனை, 70 வயசுக்கு மேல இருந்தா புதிய மருத்துவ காப்பீட்டு திட்டம். இப்படி தமிழ்நாட்டுல சுகாதாரத்துறையில பல முக்கியமான அறிவிப்புகள் வந்திருக்கு. அதனால உங்க வீட்டுல 70 வயசுக்கு மேல அப்பா அம்மா தாத்தா பாட்டின்னு யாராவது இருந்தாங்கன்னா இந்த தகவலை அவங்களுக்கும் கண்டிப்பா சொல்லுங்க. உங்க ரிலேட்டிவ்ஸ் 70 வயசுக்கு மேல இருக்கிறவங்களா இருந்தாலும் இந்த வீடியோவை அவங்களுக்கு மறக்காம அனுப்பி வைங்க. ஏன்னா மருத்துவ செலவு வந்த பிறகு இந்த மாதிரி ஒரு திட்டத்தை பத்தி தேடி தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க ட்ரை பண்றதுக்கு முன்கூட்டியே இந்த தகவலை தெரிஞ்சு வச்சிருந்தா ரொம்பவே யூஸ் ஆகும். மேலும் இந்த திட்டத்துக்கான விண்ணப்ப தேதி, விண்ணப்பிக்கும் முறை, தேவையான ஆவணங்கள், எந்தெந்த பிரைவேட் ஹாஸ்பிட்டல் எல்லாம் எலிஜிபிள் இருக்குங்கிற அதிகாரப்பூர்வ தகவல் வந்ததோ அதை நம்ம சேனல்ல உடனுக்குடன் அப்டேட் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாம தமிழ்நாடு அரசோட புதிய திட்டங்கள், உதவிகள், விண்ணப்ப தகவல்கள், வெற்றி வீடு திட்டம், லேப்டாப் திட்டம், இந்த மாதிரி முக்கியமான திட்டங்களை பத்தி தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா மறக்காம ஒரு லைக்கும் பண்ணுங்க. முக்கியமா 70 வயசுக்கு மேல இருக்கிற உங்க குடும்ப உறுப்பினர் ஒருத்தருக்காவது இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இந்த தகவலை தெரிஞ்சுட்டா ஒரு நாளைக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கலாம். அடுத்து ஒரு நல்ல பயனுள்ள திட்டத்தோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.